வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இதயம் முரளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதயம் முரளி. ஸோ நான் 1991 பார்த்தீங்கன்னா இதயம்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கவே இல்லை. பட் அந்த படத்தை வந்து நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா கேடிவியில் அந்த படம் வந்து பார்த்த ஞாபகம். ஸோ அந்த படம் பார்த்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பெரிய ஒரு பாரமே இருக்கும். நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லி நம்ம அந்த இதயம் படத்தை வந்து சொல்லலாம். 1991 ரிலீஸ் ஆன முரளி நடிச்ச இதயம் படம். அந்த படத்தில் உள்ள பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ பொட்டு வச்ச உன்னத்தனில் அந்த பாட்டாகட்டும், அந்த இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே அந்த பாட்டாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருதலை காதலை அவ்வளோ அழகா அவ்வளோ மென்மையா அந்த படத்துல ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. எந்தவித ஹீரோயிஸும் இல்லாம அந்த ஹீரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த 1991 ரிலீஸ் ஆன அந்த இதயம் படத்தில் உள்ள அந்த முரளி அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு மென்மையான ஒரு கேரக்டரா இருக்கும். அவ்வளவு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா இருப்பாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் லவ் பண்ற பொண்ணுகிட்ட வந்து ஏன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்கன்னா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன், எங்க நம்ம ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்களோ, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அவருக்குள்ள இருக்கும். ஒரு மென்மையான தன்மையுள்ள ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட காதலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு எப்படியாவது அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிடணும், அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த அந்த கேரக்டர் வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த இதயம் படத்தில் உள்ள முரளி கேரக்டரை பார்க்கும்போது. பட் இப்ப ரிலீஸ் ஆன இந்த இதய முரளி படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவு பெருசா தாக்கமே இல்லை இந்த படத்துல. ஸோ அதுக்கு அந்த படத்தோட டைட்டில் பேர் மட்டும் இதுக்கு வச்சிருக்காங்க. அவரோட பையன் நடிச்சனால இதய முரளின்னு வச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு லவ் ஸ்டோரியா வந்து இந்த படம் வந்து இருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா உலகம் எங்கேயோ போயிருச்சு. இந்த இந்த ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா லவ் ப்ரொபோசல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்பெல்லாம் வந்து மேட்டர் தான் மேட்டரே. அந்த அளவு வந்து எங்கேயோ போயிட்டாங்க இந்த ஜென்ரேஷன் கைண்ட் ஆஃப் லவ். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல இதய முரளி அந்த கான்செப்ட்ல ஒரு படம் வந்து ரொம்பவே அவுடேட்டடா இருந்தது. அவர் பாத்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர் இந்த படத்துல இந்த இதய முரளி படத்துல அதர்வா பாத்தீங்கன்னா நல்லா சாமிங்கா இருக்காது, பார்க்க நல்லா இருக்கிறாரு, பயங்கர ஹீரோயிசம்லாம் பண்றாரு. ஸோ ஒரு பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில வந்து ஒரு ஒரு அடியாளுங்க கூட சண்டை போடுறாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அடியாளுங்கெல்லாம் கூட எல்லாம் வந்து நல்லா சண்டை போடுறாரு, நல்ல ஹீரோயிசம்லாம் வந்து காமிக்கிறாரு. இவ்வளவு ஹீரோயிசம்லாம் காமிக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு கேரக்டர் வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஏத்துக்கொள்ள முடியல, என்னால ஏத்துக்கொள்ள முடியல. இப்ப 1991 பாத்தீங்கன்னா இதயம் படத்துல வந்து அவருக்கு வந்து இதயத்திலே வந்து ஒரு நோய் இருக்கும், இதயம் வந்து பலவீனமா இருக்கும் அவருக்கு. ரொம்ப மென்மையான ஒரு தன்மையான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவரால் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியல, அது ரிஜெக்ஷனை ஏத்துக்க முடியல அப்படின்னா அந்த கேரக்டருக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த படத்துல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா இவர் பாக்குறதுக்கு பயங்கர நல்லா தான் இருக்கிறாரு, தைரியசாலியா இருக்கிறாரு. இவரால் ப்ரப்போஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படா இவன் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறாரு. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீச்சரை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து டியூஷன் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கைடு லவ்வர் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோயின் கேரக்டரோட அந்த கைடு லவ்வர் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களே வந்து அதர்வா கிட்ட ஒரு சீன்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்ல ரொம்ப அழகா வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த கைட்ல ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் இந்த லவ் இருந்தது. ஆனா அந்த படத்துல அப்படி கிடையாது. இந்த காலகட்ட லவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் மோடு தான். இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன், இவ இல்லைன்னா அவ இல்லைன்னா இவ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் மோடு கைண்ட் ஆஃப் லவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லவ்னு சொல்லலாம். பட் அந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. 90s 80s உள்ள ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பா ரொம்ப சின்சியரா மனசுல வச்சு அந்த பொண்ணே பாத்தீங்கன்னா எனி டைம் அந்த பொண்ணை பத்தி சிந்திச்சுக்கிட்டு ஒரு அந்த காதலை அந்த காதலை பத்தி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து எப்படியாவது அவங்க சேர்ந்துடணும், அதை நினைக்கக்கூடிய நம்மளுக்கே வந்து அந்த அந்த ஒரு காதல் வரும்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கும் அந்த மாதிரி லவ் பண்ணணும், ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பா ரொம்ப சின்சியரா அந்த பொண்ணை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ உண்மையான காதல் தான் அதான் உண்மையான காதல். ஆனா இந்த காலகட்டத்துல காதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஆப்ஷன் மோட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப எல்லாருமே சோசியல் மீடியா வச்சிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே வந்துட்டாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஒன்னா படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கும்போது ஒன்னா படிக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல ஒன்னா வேலை செய்யறாங்க. இப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வந்து அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லா விஷயத்துலயும் அதிகமாயிடுச்சு. அது மாதிரி காதல்லையும் சரி அதிகமாயிடுச்சு.
ஸோ நம்மளே பார்த்துருக்கோன்னே, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுது, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு பையன் லவ் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேத்துல வந்து யார் நல்லா அந்த பொண்ணை, அந்த ரெண்டு பேத்துல யாருக்கு அந்த பொண்ணு பெஸ்ட்னு தோணுதோ அந்த பையனை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை அந்த ஒரு பையனா இருந்தால் 2 3 பொண்ணை லவ் பண்றாங்க, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் மைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த படம் பார்க்கலாம். நல்லா தான் எடுத்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது ஹீரோக்கும் அந்த மற்ற இந்த தம்மன் ஆகட்டும், அப்புறம் அந்த நம்ம சுதாகர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆங்கரிங் வருவாங்களே அவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவி ஆங்கர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ரக்ஷன் நினைக்கிறேன் திங்க். ஸோ அவங்களோட அந்த காம்போ கைண்ட் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம். பட் லவ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து ஏதோ ஒன்று அவன் ஏதோ இந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுச்சு, அதுக்கப்புறம் வேற அதே பொண்ணு திருப்பி வருது, திருப்பி அந்த பொண்ணு லவ் வந்துருது. கடைசி அவங்க கூட சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன. ஒரு காதலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலே இல்லை. அதர்வா கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனி டைம் அவர் சைலண்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் கோவம் தான் ஏற்படுச்சு எனக்கு. பட் அவர் வந்து ஒரு ஆக்டரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு ஆக்டரா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஹத் ஃபாசில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதுமாதிரி அவரோட ஹீரோட மாமா கேரக்டர்ல நட்டி அவர் வராரு, அவரும் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் அவரோட ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழைய அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன இதே படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் அளவுல இது கிடையாது. அந்த படம் வந்து ஒரு கிளாசிக், ஒரு கல்ட் கிளாசிக் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி அது. பட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்லணும். பட் இந்த படத்துக்கு நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா போறாங்க, நாசா காமிக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லி நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா சினிமாவை பார்த்தீங்கன்னா செலவு பண்றது இதெல்லாம் தாண்டி எமோஷனலா ஒரு 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 காதல் வந்து நம்மளை கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான காதல் கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய காலத்து அந்த அந்த 90s லவ் தான். 80s 90s லவ் மாதிரி லவ் வந்து இப்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இப்போ இருக்கிறதுல வந்து ஆப்ஷன் மோட் கைண்ட் ஆஃப் லவ் தான் வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால வந்து ஓகே, ஓவரால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நான் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.